Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. சேலத்தில் கடந்த 2 மாதங்களாக வெயிலின் அளவு 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவை கடந்து பதிவாகி வருகிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார். மோகன்ராஜ், சேலத்தில் இன்றைய வெப்பநிலை எவ்வாறு பதிவாகி இருக்கிறது? எவ்வளவு பதிவாகி இருக்கிறது? பூங்குழலி, கோடைகால தொடக்கத்திலேயே தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் வெப்பம் அதிகமாக இருக்கும், அதே போல பகல் நேரத்தில் வெப்ப அலை வீசும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதற்கு ஏற்றாற் போல சேலத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா கடந்த மார்ச் மாதம் 5ஆம் தேதி 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவை கடந்து வெயில் பதிவானது. தற்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போது வரைக்கும் கடந்த 2 மாதங்களை கடந்து இந்த 100 டிகிரி ஃபாரன்ஹீட் என்ற அளவை கடந்துதான் சேலத்துல இந்த சமவெளி பகுதிகளில் வெயிலோட அளவு பதிவாகிட்டு இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னாக்கா கடந்த 50 ஆண்டுகளாக இல்லாத அளவுக்கு ஒரு வெயிலோட தாக்கம் சேலத்துல இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் சேலத்தை சுற்றிலும் மலைப்பகுதிகள் இருக்கு. இந்த மலைப்பகுதிகளில் போதிய அளவு மழை பெய்யல. குறிப்பா ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரை பெய்யக்கூடிய சராசரி அளவு மழை கூட பெய்யல. அப்படிங்கறதுனாலதான் இது போன்ற ஒரு சூழல் சேலத்துக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஆய்வாளர்கள் தரப்புல சொல்லப்பட்டு இருக்கு. இன்றைய நேரம் பார்த்தோம் அப்படின்னாக்கா கத்திரி வெயில் காலம் தொடங்கி இருக்கக்கூடிய சூழல்ல வெயிலோட அளவு குறைவாக உணரப்பட்டாலுமே கூட இந்த வெப்ப அலையோட தாக்கம் மிக அதிக அளவுல இருக்கிறத உணர முடிகிறது. இதன் காரணமாக சேலம் மாநகர பகுதிகளில் பிரதான சாலைகளில் வாகன போக்குவரத்து வழக்கத்தை விட இன்று சற்று குறைவாகத்தான் இருக்கு. இதற்கு இருவேறு காரணங்கள். அதாவது வார வேலை நாட்கள்ல அதிக அளவிலான வாகனங்கள் இருக்கும். வார இறுதி நாளான இன்று கத்திரி வெயில் தொடக்கம் என்றதால ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் பல்வேறு எச்சரிக்கைகளை விடுத்திருக்காங்க. பகல் நேரத்தில் குறிப்பாக 12 முதல் பிற்பகல் 3 மணி வரைக்கும் தேவையில்லாம வெளியில வர வேண்டாம் அப்படிங்கிற பல்வேறு எச்சரிக்கைகளும் விடுத்திருக்காங்க. அதற்கேற்றாற் போல்தான் இன்றைக்கு சேலம் மாநகர பகுதிகளில் போதிய அளவு வாகனங்கள் இயக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதனிடையே பார்த்தோம் அப்படின்னாக்கா சுற்றுலா தலமான ஏற்காட்டுல கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக மழை பெய்தது. தற்பொழுது மீண்டும் அதே போல ஏற்காடு இந்த பகல் நேரத்திலேயே ஏற்காடு பகுதியில் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால அங்க வந்திருக்கக்கூடிய பயணிகள்லாம் மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க. ஏற்காட்டை பொறுத்தவரைக்கும் படகு இல்லம், ஜெரினா காடு, ஒண்டிக்கடை உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக கோடை மழை பெய்திருக்கக்கூடிய காரணத்தினால அங்கே வெப்பம் தணிந்து ஒரு குளுமையான சூழல் நிலவிட்டு இருக்க காரணத்தினால பயணிகளும் ஒரு சந்தோஷத்துல இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் அப்படின்னாக்கா சேலத்துல இந்த கத்திரி வெயில் தொடக்கத்திலேயே வெப்பத்தின் தாக்கம் அதிக அளவில் இருக்கக்கூடிய காரணத்தினால இரவு நேரங்களில் கூட வீடுகளில் தூங்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. தொடக்கமே இப்படி இருக்கு அப்படின்னாக்கா கத்திரி வெயில் முடியும் வரை எப்படி சமாளிப்பது என்ற அச்சத்துல தான் மக்கள் இருக்காங்க. இந்த இனிவரும் காலங்களில் உள் மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது போல சேலத்தில் கோடை மழை பெய்தால் மட்டுமே இந்த வெப்பத்தில் இருந்து மக்கள் தப்பிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு நிலை தான் இருக்கு. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மோகன்ராஜ். சேலத்தில் வெயில் நிலவரத்தை பார்த்தோம். தற்பொழுது சென்னையிலும் வெயிலின் தாக்கம் அதிகரித்திருக்கிறது. இது குறித்த விவரங்களை வழங்க செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், சென்னையை பொறுத்தவரைக்கும் வெயிலினுடைய தாக்கம் எப்படி இருக்கிறது? வெப்பநிலை எந்த அளவிற்கு பதிவாகி இருக்கிறது? சென்னையிலும் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்திருக்கிறது. வெயிலின் தாக்கத்தை சமாளிக்க முடியாமல் சென்னை மக்கள் தவித்து வருகின்ற அந்த செய்திகளையும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். பகல் 12 மணி முதல் மாலை 3 மணி வரை அவசியமின்றி யாரும் வெளியே செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சுரேஷ், இணைப்பில் இருக்கிறீங்க. சென்னையில் வெயிலின் தாக்கம் குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. பூங்குழலி, சென்னையை பொறுத்தவரையில் வெயிலின் தாக்கம் கடந்த சில நாட்களாக மிக அதிக அளவாக இருந்து வருகிறது. குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் சென்னையில் 100 டிகிரியை கடந்து வெயிலின் அளவானது பதிவாகி வருகிறது. இதன் காரணமாக பகல் நேரத்தில் குறிப்பாக இந்த 11 மணி முதல் 3-4 மணி வரை கூடவே அதிக அளவான வெயிலின் தாக்கம் இருந்து வருகிறது. பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் இந்த வெயிலால் அதிக அளவு பாதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக வெளியே வெயில் நேரத்தில் செல்லக்கூடிய பொதுமக்கள் மயக்கம் உள்ளிட்டவை கூட ஏற்படுகிறது. அதிலும் குறிப்பாக இன்று பகல் 12 மணி 12:15 மணி அளவில் வியாசர்பாடி பகுதியிலிருந்து இந்த கேட்டரிங் தொழில் செய்யக்கூடிய அசோக் என்பவர் தனது மனைவியோடு இருசக்கர வாகனத்தில் சாலையில் பயணித்துக் கொண்டிருந்தார். அவர் இந்த பேஷன் பிரிட்ஜ் பகுதியில் இருக்கக்கூடிய மேம்பாலத்தில் சென்ற பொழுது அதிகப்படியான வெயிலின் உக்கிரத்தின் காரணமாக அவருக்கு திடீரென தலை சுற்றல் ஏற்பட்டு மயங்கி இருக்கிறார். உடனடியாக அந்த வாகனத்தை, இருசக்கர வாகனத்தை மயக்கத்தின் காரணமாக தள்ளாடியபடியே அந்த பகுதியில் நிறுத்தி இருக்கிறார். அப்படியே அந்த சாலையிலேயே மயங்கி விழுந்து இருக்கிறார். அந்த
சூழலில் அவரால் எதுவுமே செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக அக்கம் பக்கத்தில் இருந்த பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் அந்த அசோக்கை மீட்டு ஒரு சாலையில் வெட்ட வெளியில் அவர் மயங்கிய காரணத்தால் உடனடியாக அங்கு அருகில் இருந்த அட்டை பெட்டிகள் எல்லாம் எடுத்து அவரை அந்த வெப்பத்தில் இருந்து அவரை தணிக்கும் வேலையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒருவர் கையில் வைத்திருந்த ஒரு துண்டை எடுத்து அவருக்கு வெயில் நேரடியாக அவர் மேலே படாத அளவுக்கு தாங்கி அந்த வெயிலை தடுத்திருக்கிறார்கள். மேலும் உடனடியாக அந்த பகுதியில் இருந்த மக்கள் தண்ணீர் எல்லாம் முகத்தில் தெளித்து அவரது உடலில் ஏற்பட்ட அந்த வெப்பத்தை தணிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அங்கு அளிக்கப்பட்ட முதலுதவி சிகிச்சையின் காரணமாக பொதுமக்களே கொடுத்த அந்த முதலுதவி சிகிச்சையா அவருக்கு ஏற்பட்ட அந்த ஹீட் ஸ்ட்ரோக் எனக்கூடிய அதிகப்படியான வெப்பத்தால் மயங்கி விழுந்த அவர் சற்று இளைப்பாரி அதன் பிறகு அவருக்கு ஆம்புலன்ஸ் மூலியமாக மருத்துவமனை கொண்டு செல்லும் ஏற்பாடுகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது. இருந்த போதிலும் காலதாமதம் ஏற்பட்டதால் உடனடியாக ஆட்டோவில் மீட்டு அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அவரை அழைத்து சென்றிருக்கிறார்கள். இப்படி சென்னையை பொறுத்தவரை வெயிலின் தாக்கம் பொதுமக்களை வாட்டி வதைத்து வருகிறது. குறிப்பாக நன்றி சுரேஷ்குமார். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.